ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலையானது வருகின்ற நவம்பர் மாதம் 2025 நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு மாத பலன்களாக நம்ம காண இருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களின் குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆட்டின் குணாதிசயம்னு சொல்லலாம். அப்போ ஆடு தன் குழந்தையை எப்படி தற்காத்துக்கொள்ளும் நல்லா பார்த்துக்கொள்ளுமோ அதே போல் குடும்ப பொறுப்புகளை சுமக்கக்கூடிய நபர்கள் யாருன்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்களாக இருப்பாங்க. தனக்கு உண்டு தனக்கு மீறி தான் தான தர்மம் அப்படின்ற மாதிரி தன் குடும்பம் தன் குடும்பம் தன்னை சார்ந்த நபர்கள் மட்டும் சிந்திப்பாங்க. பொது வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடுகளை வச்சுக்கொள்ள மாட்டாங்க. தன் குடும்பத்தின் மேலுமே அதிகமான பற்றுகளை வச்சுருப்பாங்க. குடும்ப பொறுப்புகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களோட தலைமையில் தான் குடும்ப பொறுப்புகள் நடைபெறுன்றவிதிங்க. அதே வேளையில் ஒரு நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாத ஒரு நபர்கள்னால் இந்த ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடமான சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்குது. எப்பொழுதுமே தன்னோட ராசிநாதன் தன் சொந்த வீட்டில் இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷங்களும் பெறக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கண்மணி நடக்கிறத பார்க்கணும். ஒரு மிராக்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். எப்பொழுதுமே ஒரு கிரகமானது 3, 6, 8, 12ஆம் இடங்கள்லாம் எப்பொழுதும் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் 3, 6, 8, 12ஆம் இடத்தில் ஒரு கிரகங்கள் வலுவான நிலைமையில் இருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய யோகங்கள் மாதிரி எந்த கிரகங்கள் தான் கொடுக்க முடியாதுன்ற விதி. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தன்னோட ராசிநாதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற உட்கார்ந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாத காலகட்டத்தை சொல்லலாம் அப்படின்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கின்ற மாதிரி இருந்த உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது திட்டமிட்டது ஒரு சில செயல்களாக இருக்கும். செயல்பாடுகள் ஒரு சில விஷயங்களாக இருக்கும். இதனை எண்ணி உங்களுக்கு மன நிம்மதிகள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாகும். அதாவது எடுத்துக்காட்டுக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இவ்வளோ அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பொருட்களை வியாபாரம் செய்யணும், அதன் மூலியம் லாபத்தை அனுபவிக்கின்ற மாதிரி திட்டமிட்டு வச்சுருப்பீங்க. அப்போ இந்த திட்டமிட்டதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1க்கு ஒரு 3 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அதிர்ஷ்டத்தை வியாபார உத்திகளை கையாண்டு அதன் மூலிமா லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக உருவாகும். அப்போ இதை எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நாம் நினைக்காத ஒன்று நடக்குதுன்ற மாதிரி ஒரு மன திருப்தியை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுது. அதனால் உங்களோட ராசிநாதன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனைக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் உதயமாயிருக்கு. அதில் சொந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்தார். திருமணமாகாத நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்களும் திருமணமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகும். சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டங்கள். திருமணமான நபர்கள் கணவன் மனைவியிடையே ஒரு அந்யுன்ய உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுது. அது மட்டும் போதாதுன்னு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறனால குரு பார்க்க கோடி சாபங்கள் கோடி குற்றங்கள் விளங்குகின்ற விதியின் அடிப்படையில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகளுக்காக கோர்ட்டின் வாயில்படியில் நின்றவங்களுக்கு இந்த நேர காலங்களில் இருவருக்குமே ஒரு தெளிவு பெற்று சேர்ந்து வாழலான்ற ஒரு முடிவோட கணவன் மனைவி உறவுகள் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டங்களாக ரிஷபராசி என்பவர்களுக்கு உதயமாகும். அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது தொழில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே வேளையில் இந்த மாத காலகட்டத்தில் ராகு பகவானோட அம்சமான துர்க்கையம்மனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டங்களாக இருக்கும்.
தொழில்காரகனான சனி பகவான் லாபஸ்தானத்தில் இந்த மாதத்தில் உதயமாயிருக்கிறார். இப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார்னா உங்களுக்கு தொழில் லாபங்களும் தொழில் மூலிமா வருமானங்களும் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகும். இப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு முக்கியமாக நீர் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி பெறும். இந்த பால் வியாபாரம், நீர், உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்ற மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் அதன் மூலிமா ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகும். அதனால் தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுதுங்க. ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னால அவ்வப்போது உடல் பாதிப்புகள் வந்து போகும். கொஞ்சம் உடல் மேலே அக்கறை எடுத்துக்கொள்ளணும். நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு கொள்ளணுன்ற விதிங்க இல்லையில் அதனால் உடல் பாதிப்புகள் அவ்வப்போது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து மீண்டு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கேதுவின் அம்சம் விநாயகர் பெருமான், விநாயகர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக இந்த மாத காலகட்டத்தில் சதுர்த்தி வரக்கூடிய ஒரு நாட்களில் விநாயகருக்கு ஒரு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு. அப்போ இந்த ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த கார்த்திகை மாத காலகட்டத்தில் வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள், திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேரே இல்லையே அப்படின்னு காத்திருந்த நபர்களுக்கு குழந்தை பேருக்கு கருத்தரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும் என்று எதிர்பார்த்த நபர்களுக்கு இந்த வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதமானது உங்களுக்கு உதயமாகுது அப்படின்ற சொல்லலாம். அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாட்டில் வாழக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். ஏன்னா இது இந்த அதிர்ஷ்டமான அமைப்புகளானது இன்னொரு 3 வருட காலத்துக்கு உங்களோட வாழ்க்கையில் உதயமாகுது. 2028ஆம் ஆண்டு காலகட்டம் வரலும் வெளிநாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா இந்த நேர காலங்களில் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திங்கன்னா மிக விரைவாக அமைப்பு பெறும். காரணம் என்னன்னா தொழில்காரங்கனான சனி பகவான் நீர் ராசியில் வீற்றிருக்க ஒரே ஒரு காரணத்தினால் தொழில் வளர்ச்சிகளும், அது முக்கியமாக கடல் கலந்து தொழிலுக்காக செல்லக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாகுது அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசாங்கத்தில் தொடர்புடைய நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலிமா ஆதாயங்களும் அதனால் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாகுது. குரு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானத்தை, அதாவது 3ஆம் இடமான வீரியஸ்தானத்திலிருந்து அவர் கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களோட ரிஷபராசி என்பவர்களின் இளைய சகோதரத்துக்கு 2வது திருமண அமைப்புகள் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. ஏன்னா 2வது திருமணம் அப்படின்றது லக்னத்துக்கு 11 ராசிக்கு 11ஆம் இடம், அவர் கலஸ்திரஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால மூத்த சகோதரரும் இளைய சகோதரன் இருவருக்கும் 2வது திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. 2வது திருமணம் அப்படின்னாக்கா திருமணம் ஆன நபர்கள்னு சொல்லவில்லை, திருமணமாகி டைவர்ஸ் ஆகி அடுத்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2வது திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அல்லது அந்த டைவர்ஸ் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உதயமாகுதுன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டங்கள் தொழில் வளர்ச்சி, தொழில் மூலிமா லாபங்களும், பொருளாதார அபிவிருத்தியும், குடும்ப மேன்மைகளும் ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்கா உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் 10-12 ராகு அளவில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய சால சிறந்த ஒரு பரிகாரங்களாக இருக்கும். அதே போல் விநாயகர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியும், தொழில் மூலிமா லாபங்களும், பொருளாதார அபிவிருத்தியும், குடும்ப மேன்மையும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். அதனால் முயற்சி எடுத்து பாருங்கள். இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதனை மிகுந்த காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.